என்னப்பா டெட் எக்ஸாமுக்கு இன்னும் படிக்க ஆரம்பிக்கலையா? 10 நாள்ல ஈஸியா தமிழை படிச்சு முடிச்சிடலாம். எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போமா? வணக்க எதிர்கால ஆசிரியர்களே அண்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா 4 முக்கியமான விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். தமிழ் படிக்க எந்த புக்கை யூஸ் பண்ணணும், எவ்வளவு நேரம் படிக்கணும், எப்படி படிக்கணும், அண்ட் 10 நாள்ல எப்படி தமிழை படிச்சு முடிக்கலாம் அப்படின்றதுக்கான ஸ்டடி பிளான் என்ன அப்படின்ற இந்த 4 விஷயங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழ் படிக்கிறதுக்கு எந்த புக்கை யூஸ் பண்ணணும்? தமிழ் படிக்கிறதுக்கு 6th இருந்து 10th வரைக்கும் உள்ள சமச்சீர் புக், அதாவது கவர்மெண்ட் புக்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த புக்ஸ் தான் நம்மளுக்கு தேவை. அந்த புக் மட்டும் இருந்தாலே போதும், நம்ம தமிழை ஈஸியா படிச்சு முடிச்சிடலாம். 2வது கேள்வி, எப்படி படிக்கணும்? எப்படி படிக்கணும்னு பார்க்கும்போது தமிழை 2ஆ பிரிச்சுக்கோங்க. ஒண்ணு செய்யுள், உரைநடை, துணைப்பாடம். 2வது பகுதியில இலக்கணம், மொழியியல், திருக்குறள். ஏன் இதை 2ஆ பிரிக்கிறோம் அப்படின்னா, முதல் பிரிச்ச பகுதி ரொம்ப எளிமையான பகுதி தான், அதுல நிறைய ஒன் வேர்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஆனா 2வது நம்ம பிரிச்ச பகுதி கொஞ்சம் நம்ம டீப்பா படிக்க வேண்டிய பகுதி, அதனால நம்ம அதை தனியா பிரிச்சிருக்கிறோம். செய்யுள், உரைநடை, துணைப்பாடம் இது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா 6th இருந்து 7th வரைக்கும் ஓரளவுக்கு ஒரே மாதிரி பேட்டர்ன் தான் இருக்கும். அதனால நான் 6th எப்படி நோட்ஸ் எடுக்கணும்னு சொல்றேன். அதுக்கப்புறம் 9th 10th எப்படி இருக்கணும்னு சொல்றேன். செய்யுள்ல எப்படி நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நுழையும் முன் வாசிங்க. நம்மளுக்கு புக்ல கொடுத்திருப்பாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நுழையும் முன் கொடுத்திருப்பாங்க. எல்லாத்துலயுமே எல்லா பாடத்துக்கும் முன்னாடியுமே நுழையும் முன் இருக்கும். அதுல கூட சில நேரங்கள் ஒன்வேர்டு இருக்கும். ஸோ அதனால நுழையும் முன் வாசிங்க. நுழையும் முன் வாசிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, செய்யுள்ல எப்பவுமே நூல்வெளி இல்லைன்னா ஆசிரியர் குறிப்பு கொடுத்திருப்பாங்க, அதை வாசிக்கணும். சரிங்களா? இப்போ அதுல ஒன் வேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை அண்டர்லைன் பண்ணி அதை நோட்ஸா எடுத்துக்கோங்க. நீங்க எப்பவுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, வாசிச்சு தான் நோட்ஸ் எடுக்கணும். நீங்க வாசிச்சுட்டே இருக்கும்போது அதுல ஏதாவது இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை நோட்ஸா எழுதி வச்சுக்கோங்க. நான் அந்த மாதிரி தான் நோட்ஸ் எடுத்தேன். ஃபர்ஸ்ட் நுழையும் முன் படிச்சிட்டீங்க. நுழையும் முன் படிச்சதுக்கு அப்புறம் நூல்வெளி அல்லது ஆசிரியர் குறிப்பை வாசிச்சிட்டீங்க. இதுக்கப்புறம் செய்யுள்ல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாடலை வாசிச்சு பாருங்க. பாடல்ல சில வார்த்தைகள் நமக்கு புரியாம இருக்கலாம். அந்த வார்த்தையெல்லாம் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கான பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் டீப்பா தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க வேண்டிய விஷயங்கள். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, பாடத்துல பாத்தீங்கன்னா சொல்லும் பொருளும் கொடுத்திருப்பாங்க. பாடலுக்கு கீழே எப்பவுமே சொல்லும் பொருளும் இருக்கும். அந்த சொல்லும் பொருளும் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அதையும் என்ன பண்ணிக்கோங்கன்னா ஒன் வேர்ட் டைப்ல நீங்க எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, பாடலோட பொருளை வாசிச்சு பாருங்க. அதுலயுமே நிறைய ஒன் வேர்ட்ஸ் இருக்கும். அதையும் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஒன் வேர்டா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, புக் பேக் கொஸ்டின்ஸ். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்களுக்கு ஒருவேளை எனக்கு படிக்க டைமே இல்லை நினைக்கிறவங்க, அதாவது ஒர்க் போறவங்க, மாம் ஆஸ்பிரன்ஸ், இவங்க எல்லாரும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க ஈஸியா படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா புக் பேக் படிச்சுக்கோங்க. அது போக என்ன படிச்சுக்கோங்க அப்படின்னா, இந்த குருவினா சிறுவினாலாம் கொடுத்துருப்பாங்க, அதையும் படிச்சுக்கோங்க. இதை படிக்கிறது மூலமாவே ஓவரால் நிறைய ஒன் வேர்ட்ஸ் கவர் பண்ண முடியும். நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, அந்த புக் பேக்கு, அதுக்கப்புறம் குருவினா சிறுவினா, அதுக்கப்புறம் பாக்ஸ் கொஸ்டின்ஸ், அதாவது தெரிந்து கொள்வோம் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அந்த பாக்ஸ் கொஸ்டின்ஸ், ஆசிரியர் குறிப்பு, இதெல்லாம் படிச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஈஸியாவே ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? இது உங்களுக்கான ஒரு டிப் மாதிரி. செய்யுள் எல்லாத்துக்குமே இதே மாதிரி பேட்டர்ன் தான். சரிங்களா? அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உரைநடை. உரைநடை எப்படி படிக்கணும் அப்படின்னா, சேம் பேட்டர்ன் தான், கொஞ்சம் மட்டும் டிஃபர் ஆகும். உரைநடை படிக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நூல்வெளி படிங்க. நூல்வெளி படிச்சதுக்கு அப்புறமா ஆசிரியர் குறிப்பு இருந்துச்சுன்னா ஆசிரியர் குறிப்பு வாசிச்சு பாருங்க. வாசிச்சு பார்த்ததுக்கு அப்புறமா பாடத்தை முழுமையா லைன் பை லைன் படிங்க. ஏன்னா உரைநடையில தான் நிறைய ஒன் வேர்ட்ஸ் இருக்கும். சரிங்களா? அதனால லைன் பை லைன் படிங்க. அதை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பாக்ஸ் கொஸ்டின்ஸ் அங்கங்க கொடுத்திருப்பாங்க. தெரிந்து தெளிவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் கொஸ்டின் கொடுத்திருப்பாங்க. அதுல இருந்து ஒன் வேர்டு தான் அதிகமா கேட்கறாங்க. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுலயும் புக் பேக் கொஸ்டின்ஸ் இருக்கு, அதையும் ஒன் வேர்டா எடுத்து வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்து இதுக்கப்புறம் என்னன்னா, துணைப்பாடம். துணைப்பாடம் அப்படின்ற பொழுது துணைப்பாடத்துல பின்னாடி கொஸ்டின் ஆன்சர் இருக்காது, பிக் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இருக்கும். அப்ப துணைப்பாடத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நுழையும் முன் வாசிங்க. வாசிச்சு முடிச்ச உடனே பின்னாடி ஏதாவது ஆசிரியர் குறிப்பு கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. ஆசிரியர் குறிப்பு கொடுக்கல அப்படின்னா பிரச்சனை இல்லை, நீங்க அந்த கதையை மட்டும் வாசிச்சு பாத்துக்கோங்க. அந்த கதை என்ன சொல்லுது, யார் கதை மாந்தர்கள் அப்படின்ற கான்செப்டை மட்டும் புரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கனாலே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் என்னன்னா, செய்யுள், உரைநடை, துணைப்பாடம், இதை நீங்க ஒன் வேர்ட் எல்லாமே எடுத்து முடிச்சிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் இயல் முடியும் பொழுது பாத்தீங்கன்னா கலை சொற்கள் கொடுத்திருப்பாங்க. சோ இதை என்ன பண்ணிக்கோங்கன்னா, ஒரு தனி நோட் போட்டு அதை மட்டும் தனியா எழுதிக்கோங்க.
படிச்சுக்கோங்க. 9th 10th புக் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபர் ஆகும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல பகுபத உறுப்பிலக்கணமும் இலக்கண குறிப்பும் வந்து கொடுத்துருக்கு. என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா தனியா ஒரு நோட் போட்டு எழுதிக்கோங்க. நீங்க கலைச்சொற்கள் எழுதுனீங்களா அந்த நோட்டையே பாதியா பிரிச்சீங்க அப்படின்னா இந்த இது எழுதுறதுக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மற்ற எல்லாமே இதே மெத்தட்ல தான் நீங்க வந்து 9th 10th தமிழ் வந்து படிக்க போறீங்க. இது முடிஞ்சிருச்சு. இப்போ 2வது பகுதி என்ன அப்படின்னா இலக்கணம், மொழியியல், திருக்குறள். இதுதான் ரொம்ப முக்கியமான பகுதி. இலக்கணம் வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வந்து சிலபஸை கம்பேர் பண்ணி படிக்கணும். சிலபஸ்ல என்னென்ன வந்து டாபிக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. அந்த டாபிக் வந்து பாடத்துல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி படிங்க. உங்களுக்கு சிலபஸ் வச்சு கம்பேர் பண்ணி படிக்க தெரியலனாலும் பரவாயில்ல. 6th ல இருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா இலக்கண பகுதிகளையும் கவனமா முழுமையா படிச்சு முடிச்சிருங்க. அப்படி படிச்சுட்டாலே போதும், உங்களுக்கு வந்து இலக்கணத்துல இருந்து வரக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் எளிமையாவே ஆன்சர் வந்து எழுதிட முடியும். சரியா? எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் திருக்குறள். திருக்குறள்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அணி இருக்கும். சரியா? உங்களுக்கு தனியா அணின்னு ஒரு டாபிக் வந்து புக்லயே இல்ல அப்படின்ற பட்சத்துல அணி எங்க இருந்து கேட்பாங்கன்னா திருக்குறள்ல இருந்து தான் கேட்பாங்க. அப்போ திருக்குறள்ல நிறைய அணிகள் இருக்கும். அது எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? 6th ல இருந்து 10th வரைக்கும் என்னென்ன அணி எல்லாம் கொடுத்துருக்காங்களோ அந்த அணியெல்லாம் தனியா எடுத்துக்கோங்க. அதை வந்து திருக்குறள்ல பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. எந்தெந்த திருக்குறள்ல எந்தெந்த அணி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இப்படிதான் வந்து திருக்குறள் வந்து படிக்கணும். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மொழியை ஆள்வோம். மொழியை ஆள்வோம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இயல் முடியும் போது, அதாவது 3 பாடம் இருக்குல்ல, செய்யுள், உரைநடை, துணைப்பாடம், இலக்கணம், இந்த 4மே முடியும் போது வந்து மொழியை ஆள்வோம் அப்படின்னு ஒரு பகுதி கொடுத்திருப்பாங்க. அதுல வந்து நிறைய செக்ஷன்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் ஒரு தடவை வாசிச்சு வச்சுக்கோங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தமிழை வந்து முழுமையா படிச்சு முடிக்கிறதுக்கான ஒரு பேட்டர்ன். அவ்வளவுதான். இவ்வளவுதான் இருக்கு தமிழ்லயே. இதை வந்து நம்ம ஈஸியா எப்படி 10 நாள்ல படிச்சு முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டடி பிளான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னை இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லி வந்து இன்னைக்கு இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்க இல்லையா, இன்னைக்கு வந்து டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 14ஆம் தேதி. சரியா? நாளைக்கு 15ஆம் தேதியில இருந்து கரெக்டா 24ஆம் தேதிக்குள்ள நீங்க ஈஸியா தமிழை படிச்சு முடிச்சிடலாம். இதை எப்படி படிச்சு முடிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னை இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ஈஸியா வந்து எப்படி வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்றேன். ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மோரோவர் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. Until next time, keep learning, keep growing, keep believing yourself. God bless you all.